ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லூக்கா 6ஆம் அதிகாரத்தில் 36-37 வசனங்கள் ரொம்ப அருமையாக இருக்குங்க. பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா இரக்கமுள்ளவராக இருக்கிறது போல நீங்களும் எல்லார்கிட்டே இரக்கமுள்ளவங்களாக இருங்க அப்படின்னு சொல்லி வருது. அதுக்கு அடுத்த வசனத்தில் 37ல் ஆக்கினைக்குள்ளே தீக்காதீங்க, குற்றவாளியும் தீக்காதீங்க, விடுதலை பண்ணுங்க அப்படின்லாம் அந்த லூக்கா எழுதுகிறவர் சொல்கிறாரு. இதில் அருமையாக ஒரு இது இருக்குங்க. கடவுள் நமக்கு எவ்வளவோ மன்னிக்கிறாரு, கடவுள் நமக்கு ஆயிரக்கணக்கில் மன்னிக்கிறாரு. ஆனால் நம்ம மற்றவங்களுக்கு நூற்றுக்கணக்கில் கூட மன்னிக்கலைன்னா என்னங்க அர்த்தம்? மற்றவங்க மேலே விரோதம், மற்றவங்க மேலே பகை, கசப்பு இதெல்லாம் உள்ளத்தில் வச்சு மன்னிக்காமல் இருந்தோன்னா நமக்கு தான் நஷ்டம். நம்ம பாவத்தையும் ஆண்டவர் மன்னிக்க மாட்டார், நம்மளையும் குற்றவாளியும் தீர்த்துருவார். இது எதுக்கு இந்த வேண்டாத வேலை? கடவுள் நம்மளை நிறையா மன்னிக்கிறாரு, நம்மளும் தாராளமாக மன்னிப்போமே. கொடுக்கறதுக்கு நமக்கு எதுவுமே இல்லாட்டினா கூட அன்பையும் மன்னிப்பையும் கொடுக்கலாங்க. மன்னிப்பை தாராளமாக கொடுங்க. இன்றைக்கி இந்த நாள் இந்த வேலையில் நீங்கள் கேட்குறதுல யார் மேலேயாவது உங்களுக்கு கசப்பு, எரிச்சல், கோபம், ஏதாவது பகை, விரோதம் இருந்துச்சுன்னா தயவு செய்து இந்த நேரம் கடவுள் உங்களோட பேசுகிறத நினச்சிட்டு நீங்கள் மன்னிச்சு விட்டுருங்க. அவங்கள உள்ளத்துலேருந்து விடுதலை பண்ணிடுங்க, மன்னிச்சு விட்டுருங்க. கடவுள் உங்களை மன்னிக்கிறாருங்க. கடவுள் உங்களை நேசிக்கிறது மாதிரி நம்மளும் எல்லாரையும் நேசிக்கணும். கடவுள் நம்ம மேலே இரக்கமுள்ளவராக இருக்கிறது போல் நம்மளும் எல்லாரும் மேலே இரக்கமுள்ளவராக இருக்கணும். கடவுள் நம்மளை மன்னிக்கிற மாதிரி நம்மளும் எல்லாரையும் மன்னிக்கணுங்க. அதைத்தான் அந்த வசனங்கள் சொல்லுது. மீண்டுமா லூக்கா 6ஆம் அதிகாரம் 36-37 போய் வாசிச்சு பாருங்கள், ப்ராசஸ் பண்ணுங்கள், எல்லாரையும் மன்னிங்க, சந்தோஷமாக இருங்க. காட் பிளஸ் யூ. பபாய்.